அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முதல்ல அல்ஹம்துலில்லா சொல்லிடுங்க. அதை கமெண்ட்ஸ்லையும் நீங்க எழுதுங்க. ஏன்னா நம்ம எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரமலான் நம்மிடையே வந்து விட்டது. அல்ஹம்துலில்லா. இன்று இரவு நமக்கு ரமலான் பிறை தொடங்கவிருக்கு. நாளையிலிருந்து நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாளியா இருக்க போறோம். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. ஏன்னா போன வருடம் இருந்தவங்க இந்த வருடம் இல்லை. இந்த வருடம் ரமலான அல்லாஹாலா நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம எல்லோருமே பாக்கியசாலி தான். முதல்ல அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. இல்லாமல் அல்லாஹாலா இந்த ரமலான்ல அதிக அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்யறதுக்கு நம்ம அனைவருக்குமே நற்கிருப்பை செய்வானாக. ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ரமலான் பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய 2 திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த திக்ரை மட்டும் நீங்க இன்றைய தினம் ஓதிட்டீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கும் இதனுடைய பரக்கத் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்தாருக்கும் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் பரக்கத்தை அல்லாஹ் வாரி வழங்குவான். வருடம் முழுவதும் நீங்க கேட்கக்கூடிய துஆ உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட குடும்பத்தார் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள்ல, வேலைகள்ல, வியாபாரத்துல அல்லாஹ்தாலா பெரும் பரக்கத்தை ஏற்படுத்துவான். பணம் தீர தீர வந்து கொண்டே இருக்கும். எனக்கு பணம் இல்லை, கஷ்டமா இருக்கு, கடனா இருக்கு, நோயா இருக்குன்னு நீங்க எந்த விதமான குறைகளையும் சொல்ல முடியாது. வருடம் முழுவதும் உங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியது தான் இந்த திக்ரு. இந்த திக்ரு பீரியட்ஸ் டயத்திலையும் தாராளமாக ஓதலாம். இதை ஓதி இந்த மாதத்தை நீங்க தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த வருடத்துல எனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்துல அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த வருடத்துல நீங்க அடைந்து கொள்ளலாம். இதனுடைய பரக்கத் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து கொண்டே இருக்கும். இதை விட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு துஆவுக்கு நம்ம எங்க போறது? இதை விட சிறந்தது ஏதாவது இருக்கா? வருஷம் முழுக்க நமக்கு பலன் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் அதை விடணும்? எனவே இன்றைய தினம் பிறையை பார்த்ததும் அல்லது பிறை பார்த்தாச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 2 திக்ரையும் ஓதிக்கோங்க. முதல் திக்ரு என்ன அப்படின்னா ஒரு சிறந்த துஆ. ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகான துஆ. இந்த துஆவை கட்டாயம் ஓதிக்கோங்க, மறந்துடாதீங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஸ்தி வ ஹைர். அல்லாஹ்வே, இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை. பிறையை எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ்தான். நேர்வழிக்கும் நல்லதற்கு வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். இந்த ஒரு துஆவை நம்ம ஓதுறதின் காரணமாகவே மாதம் முழுக்க அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பரக்கத் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இதை தவறாம நீங்க ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இதுவே போதும் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் தேவையான பரக்கத்தை இழுத்து வர. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பலன்கள் மட்டுமல்ல, ஏராள பலன்கள் பொருந்தியது தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு துஆ தான் இந்த துஆ. எனவே இன்றைய தினம் நீங்க இதை ஒரு தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அடுத்தது இரண்டாவதாக இன்னைக்கு நம்ம ஓத போற திக்ரு பரக்கத் வாய்ந்தது. அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு 19 தடவை நம்ம ஓத போறோம். இந்த பிஸ்மில்லாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. நம்ம எல்லோருக்குமே தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அல்லாஹ்வினுடைய இஸ்முல் ஆலம் கொண்ட திருநாமங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாசத்துல தான் அல்லாஹாலா புனித குரானை இறக்கணும். அந்த புனித குரான்ல தலைமையாக ஆரம்பமாக இருக்கக்கூடியது எதுனா அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். இதற்கான வஜீஃபாக்கள், இதற்கான பலன்களை சொல்லணும் அப்படின்னாலே இந்த பதிவு போதாது. அந்த அளவு பலன் இருக்கு. இன்றைக்கு நான் சிலதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இன்றைய தினம் 19 முறை நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அல்லாஹாலா நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கான் இல்லையா? ஆலிம்கள் இதை மிக அழகா விவரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 5 வேளை தான் தொழுகிறோம். நம்ம தொழக்கூடிய அந்த 5 மணி நேரமே நமக்கு பாக்கியம் நிறைந்தது தான். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 19 மணி நேரங்களில் நம்ம தொழுகிறது கிடையாது. ஆனால்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற இந்த பரக்கத்தான வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹால நமக்கு பரக்கத்தா வச்சிருக்கிறானா. மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துக்கு இதனுடைய பரக்கத் போதும் என்பதாக சொல்லப்படுது. இதனுடைய சக்தி கொண்டுதான் மிச்ச நேரத்தை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி வச்சிருக்கிறானா. அதனால இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கையின்படி 19 முறை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய பரக்கத் கொண்டு நமது ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹால நமக்கு அங்கீகரித்து கொடுப்பான். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சொல் ஆரம்பமாக கொண்ட எந்த பிரார்த்தனையும் நிராகரிக்கப்படுவதில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு. ஏன்னா பிஸ்மில்லாஹுல அல்லாஹாலாவின் பொக்கிஷமான திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹுவுக்கு 3000 திருநாமங்கள் இருக்காம். அதுல வானவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது 1000, நபிமார்களுக்கு மட்டும் தெரிஞ்சது 1000, இன்னும் வேதங்கள்ல சொல்லப்பட்டது 300, அதுல தௌராதுல 300, ஜபூர்ல 300, இஞ்சில்ல 300, திருக்குரான்ல சொல்லப்பட்டது 99 திருநாமங்கள் தான். ஒரே ஒரு திருநாமத்தை அல்லாஹாலா மட்டும் ரகசியமா வச்சிருக்கிறான், அவனுக்கு மட்டும் தெரியும், யாராலையும் அறிய முடியாதான். ஆனால் யார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சொல்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு திருநாமத்தையும் சேர்த்து 3000 திருநாமங்களையும் சேர்த்து உச்சரித்த அந்த நன்மையை பெற்றுக்கொள்வாங்களாம். அதனால தான் இந்த பிஸ்மில்லாவுக்கு அவ்வளவு சிறப்பு. இதை கொண்டு யார் பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது. இன்னும் இதை சொல்லி யார் துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவா அப்படியே கபூலாகும். இதில் அவ்வளவு பரக்கத்து இருக்குது. எனவே இந்த பரக்கத் வாய்ந்த வார்த்தையை சொல்லி இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடக்கத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? மிக பரக்கத் வாய்ந்ததாக தான் இருக்கும். இதை பற்றி நான் இன்னொரு சம்பவமும் நான் சொல்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முறை கபிரிஸ்தான் பக்கம் போனாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கபரில் இருந்து பயங்கரமான சத்தம் வந்துதான், ஒரு அழுகை கூச்சல். இவங்க அதை பார்த்துட்டு அந்த நபருக்காக துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒழு செஞ்சுட்டு தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தொழுக முடிச்ச உடனே துவா கேட்க கூட இல்லை, அதற்குள்ள அந்த கபரில் இருந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து நல்ல வாசனையும் வந்திருக்கு. உடனே அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வே இப்போதான் நான் இந்த கபரை பார்த்தேன், இதிலிருந்து பயங்கரமான கூச்சலும் அழுகையும் வந்தது, இப்போ அதற்குள்ளாக என்ன நடந்தது? இங்கிருந்து நல்ல மனமான வாசனைகள் வந்துட்டு இருக்கு, ஒரு அமைதி, இந்த இடத்தை பார்த்தாலே ஒரு அமைதியை தோணுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, இவர் அவருடைய பாவத்திற்காக தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தார். இவர் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காரு, அதற்காக தண்டனை அனுபவிச்சாரு. இவர் ஒரு குழந்தையை இந்த உலகத்துல விட்டுட்டு வந்துட்டாரு. இவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போதே இவர் மரணம் அடைந்துட்டார். இப்போ அந்த குழந்தை பிறந்து அது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக பாடசாலைக்கு போய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஆரம்பமாக சொன்ன அந்த ஒரு நொடி என்னுடைய இதயம் கலங்கி விட்டது. என்னுடைய அடியானின் ஒரு குழந்தை என்னை ரஹ்மானே கருணையுள்ளவனேன்னு சொல்லும்போது நான் எப்படி அந்த குழந்தையினுடைய தந்தையை நான் சோதிப்பேன்? அதனால் இவருடைய சோதனையை நான் நீக்கிட்டேன். எனக்கு அந்த குழந்தை அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கே வெட்கமாக இருந்தது, அதனால் அவருடைய தண்டனையை நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. அந்த அளவு இந்த பிஸ்மில்லாவுக்கு சொன்னோம் அப்படின்னா ஏராளமான சிறப்பு, ஏராளமான சம்பவங்கள், ஏராளமான வஜீஃபாக்கள் சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு தேடல்களுக்கும் இதில் தீர்வு இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் பிறையை பார்த்த உடனே இந்த திக்ரை 19 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசை இருக்கோ நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு இந்த பரக்கத் வாய்ந்த மாதத்தை கொண்டு, இந்த பரக்கத் வாய்ந்த நாளை கொண்டு, இந்த பரக்கத் வாய்ந்த திக்ரை கொண்டு உங்களுடைய துவாவை அப்படியே கபூலாக்கி தருவான். ஆமீன் ஆகட்டும். நம்ம அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் தஆலா கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேரட்டும். எல்லாருமே இன்றைக்கு பிறையை பார்த்த உடனே ஓதட்டும். யார் அதை பார்த்து ஓதுறாங்களோ அதில் நமக்கும் சிறிதளவேனும் நன்மைகள் கிடைக்கும். எனவே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தேவையான வஜீஃபாக்கள் நிறைந்தது தான் இந்த அற்புத வஜீஃபாக்கள். ஒவ்வொரு தேவைகளுக்கும் இதில் தீர்வு இருக்குது, இதில் வஜீஃபா இருக்குது. சின்ன சின்ன திக்ருகள்,
சின்ன சின்ன வஜீஃபாக்கள் போட்டு அழகான முறையில் அற்புத வஜீஃபாக்கள் என்ற தலைப்பில் நம்ம கிதாபை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, அல்லது ஏற்கனவே நம்ம போட்டிருந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. இதுவரையும் நான் வாங்கலை, எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் இந்த ரமலான் மாதத்தில் எல்லோருமே குரானை ஓதணும். எங்களுக்கு இது வரைக்கும் அரபி தெரியாது, தமிழில் தான் ஓதுவோம் அப்படின்னா கவலையே படாதீங்க. தமிழில் 30 ஜூஸ் குரானும் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.